என்னை பற்றி தான் சொல்லுங்கள் ஏதாச்சும் என்னை பற்றி திரும்ப சொல்லுங்கள் ஆடியன்ஸ் கேட்டு சொல்லுங்க. ஹலோ எங்கே ஏதாவது பெருசாக சொல்லுங்க பற்றி ஆடியன்ஸ் தெரியக்கூடாதுங்க. நான் சொன்ன மாதிரி கூட நீங்களாக சொல்லுங்க. நல்ல இரவு வேளையில் தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து நீங்கள் எடுத்திருக்கிற அந்த மாபெரும் விழாவை தலைவனைக்கு இந்த விழாவை நடத்துகிற அத்தனை பொறுப்பாளர் பருவங்கள் நன்றி சொல்லி சும்மா ஒரு 10 நிமிஷம் ஓகேங்களா? பேசுறது கேட்குறதா கடைசி வரைக்கும்? கொஞ்சம் பேச கம்மி பண்ணிக்கங்க, அப்படியே உங்கள் பேச்சையும் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பேச்சை விட அவர் பேச்சே அதிகமாக. இப்போ கடைசியில் கேட்குங்களா? பிரச்சனை முன்னாடிவா? ஆனால் இங்கே லைட்டு காட்டிட்டேன். இல்லை நான் அரங்கத்துக்கு வெளியே போயிடுவா? அப்படியே போயிட்டே இருக்கோம். அங்கே போங்க, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. அப்படி ஊருக்கு போயிருக்கோம். இப்போ கரெக்டாக இருக்குங்களா? அடுத்து மைய வாங்கி போக முடியும். அதுக்காக வந்தவரே சரி ஒரு வாரத்தை அதை பேசிக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த ஊர்களில் போகிறப்போ கொஞ்சம் படபடப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நாங்கள் எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடியே சிரிச்சிட்டேன். இப்படியாப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஏன் கலகலன்னு சிரிக்கிறாங்கன்னா அவ்வளோ டென்ஷனோடு இருக்காங்கன்னு அர்த்தம். யார் ஒரு ரொம்ப சிரிக்கிறாரோ அவ்வளோ பிக்கல் பிடுங்கல் இருக்காரு தான் சிரிக்கணும். அதுபோக இந்த மேடையில் தனியாக எண்ணப்பட்டு அனாதே விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு வசதி. இந்த கல்யாண மேடைக்கெல்லாம் மாட்டையெல்லாம் ரொம்ப கொண்டு போயிடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அப்படி உட்காந்துருப்பாங்க. இந்த அப்படி ஓரம் பண்ணி பேச விடுவாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்க வர்றவங்களாம் கொஞ்சம் இடஞ்சலா இருக்குன்னு கொஞ்சம் தம்பி தள்ளி இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இங்கே வந்து நிற்பேன். அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவர் எனக்கு மறைக்கிறது அங்கிட்டு போங்க அப்படின்ட்டாரு. அங்கே நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறவர் எனக்கு மறைக்கிறது அப்படி அந்த கடைசி போய் அப்படின்ட்டாரு. இந்த கடைசிக்கு போயிட்டு ஒரு பாட்டி வந்து காலேஜ் வந்து தம்பி அந்த ரூமு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசுகிறேன் பாட்டு ஊரோட்ட பொங்காக்கள் ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விரட்டி ஒரு இடங்களில் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சிகாகோ தமிழ் சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டு. எதுக்காக அப்படின்னா ரொம்ப நம்ம கடந்து வந்து பல்வேறு டென்ஷன் மன உளைச்சல் இருக்கிறப்ப 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்தது அப்படின்றாங்க இன்னைக்கு காலகட்டத்தில். அதுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு உண்மையாக 1 நிமிஷம் சிரிச்சா 3 ஆப்பிள் பழம் சாப்பிட்டு சமம் அப்படின்னாங்க. அதே போல் டாக்டரே என்ன சொல்கிறாங்க, நிறைய டாக்டர் பையன் 1 நிமிடம் மனசு விட்டு சிரிச்சா 1 சொல் ரத்தம் ஊன்றாங்க. இதை கேள்விப்பட்டிவார் நடிச்சாமல் கதவை கூட்டிட்டு குடும்பத்தோடு கக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பக்கத்துல வீட கல்வி போட்டி ஒடுங்குற ஆவி மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு நாள் இருக்குது. நம்ம தமிழர்களாக எங்கேயே செலஞ்சு கிடந்தவங்களாம் ஒன்றா அன்னைக்கு சங்கம் முடிச்சிருக்கிறாருமா நம்ம நட்புகளாக புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும்ருக்கா. அதுபோக அடுத்து நானும் அவங்கமான டைம் இருந்தால் இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சி கொடுப்போம். போகிறப்பெல்லாம் ஒரு ஆடியன்ஸோட கேட்டுக்கிறேன், முதல்ல எந்த இடத்துல உட்காரணும் போல இந்த மாதிரி நல்ல சிரிப்பு அரங்குற இடத்துல நல்லா கலகலன்னு சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காந்துக்கூடாது. அது மாதிரி உழவு குடும்பம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் சிரிக்காட்டி பரவாயில்ல, நம்மளை சிரிக்கிற முன்னுக்கு வந்து எட்டி பார்ப்பாரு. அதுக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேடா திரும்பி பார்ப்பாரு. அங்கே இது ஒரு கோஷ்டி. இன்னொரு இடம் இருக்கு, சினிமா தேட்டரில் எங்கே உட்காரக்கூடாது, ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காந்துக்கூடாது. அவ்வளோதான். படம் 2 மணி நேரம் தான், அவன் 5.5 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். வருவாங்க குத்தா போறாங்க இருந்தா நீ ஏன் நீ குத்திக்கிட்டே இருக்க. இது ஒரு குறுக்கி படம்ங்க. முதல் நாள் அடிச்சு பிடிச்சி தேட்டரில் உட்காந்து என் பக்கத்துல ஆனால் செத்து போயிடும் அப்படின்னா படம் போடவே இல்லை. அதுக்கு தான் ஓப்பன் பண்ண அது என்ன ஒரு சுவாரஸ்யம் போகுது எடுத்து இப்படியே ஒரு கோஷி. இது ஒன்று. இன்னொரு இடம் ஹோட்டலில் இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பான். அதில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா கைகள் வாங்கி சிலர் முகம் கழுவேன், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்க எப்பறம் சாப்பிடுங்க ஏண்டா சோப் போட்டால் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர்லாம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து துவட்டிட்டு போய் நம்ம வீட்டுக்கு. அது மாதிரி இடம். இன்னொரு இடம் தான் மெயினாக பஸ்ஸில் யாரும் போயிருக்க மாட்டேங்க. அப்படி போகிறவங்க நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த லாஸ்ட் சீட்டு ஒரு 3 பேர் உட்கார சீட்டு ஒன்று இருக்குது நீளம். அதில் நீங்கள் நடுப்பதில் உட்காந்துறாங்க. இந்த சைடில் உள்ள 2 பேர் உங்களுக்கு கொண்டு கொலையை அத்தியான்னு வச்சுருக்கு. அதுவும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் போனால் அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. என்ன காரணம், பஸ்ஸு கிளம்பந்தன்னைக்கு அந்த 2 பேர் பாருங்களே சிரிச்ச மாணிக்கு இருக்காங்க. படத்தை பார்ப்பேன், நம்மள ஒரு பார்ப்பேன், கூப்பிட்டு சொல்லுவேன் வெரி நைஸ் பிக்சர் அப்படின்னா 3 நிமிஷம் கூட தொப்புன்னு தோல்பட்ட தெரிஞ்சு வாங்கி புறத்தை விடுவேன், சொல்ல விடுவேன். நம்ம போற எடுத்து பேசுவோம் அவ்வளோ ஒரு அது ஏன் போடுற அசைஞ்சா திட்டுவாங்க. என்ன அசைகிற அப்படின்னு. ஏன்னா
ஏன் தான் விட்டு போங்க 2 பேருக்கும் நல்லா திருச்சி வரைக்கும் 2 பேரும் தாங்கிட்டே வந்தீங்க. தாகமாக இருக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி இப்படி குடிக்க போடல, பசு இப்படின்னு குடிச்சு வேற லிட்டர் குடிச்சிட்டாங்க. அவை வாயில் ஃபிட் ஆயிடுச்சு. மறுபடியும் அலர்ட் இப்படியே கரெக்டாக கொண்டு போய் மறுபடியும் வேற லிட்டர். அப்புறம் வெறுங்கனே வெளியே கொண்டு போகணும். இது பூரா உட்காரக்கூடாத இடம். உட்கார வேண்டிய இடத்துக்கு சொல்லியிருந்த அதே பஸ்ஸில் எங்கே உட்காரன்னு தெரியுமா? சும்மா அந்த 10 நாளையில் லவ் பண்ணுது வாரு, லவ் ஜோடி அது உட்காந்து சீட்டில் உட்காந்து. ஏன்னா டயம் ஆக அது 2 ஒட்டிக்கிறோம், உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்க தான் கோயிலை கவனிச்சுக்கிறேன். அதே போல் இன்னொரு இடம், இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருப்போம், பந்திக்கு போயிருப்போம். அப்போ தான் பந்தியில் உட்காருவோம். நம்மளுக்கு பின்னாடி இருந்தே ஒருத்தன் கம்பெனி கொடுப்பேன். இப்போ எழுந்திரிச்சு வர சாரி அப்போ தான் உட்காந்துருப்போம். நம்ம அவனே எழுப்பி வச்சுட்டான். அது மாதிரி நீங்கள் பந்தியில் எங்கே உட்காருன்னு தெரியுமா? நல்லா மாங்குன்னு சாப்பிட்ற ஆள் உட்காரு. அவராசை பொங்க வரணும் மண்டி ஓட்டிங்கன்னு ஒரு கோஷம் இருப்பான். அப்படியாவது ஏன் உட்காருங்க அப்படின்னா அவன் தான் சவுண்டா கூப்பிட்டா, ஏ ரசா எப்பா ரசா கூப்பிட்டாரு. அந்த ஆள் ஊற்றும்போது பக்கத்தில் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்கண்ணே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ரசம்னா பூரா உங்களை தான் பார்ப்பேன், ரசக்காரனா இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தனித்தனியாக நாம ஒன்று நினைப்போம், அது ஒன்றா இருக்கும். தினமும் வீட்டுக்காரம்மாவுக்கு 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தான்னு வச்சுங்க, வீட்டுக்காரர் மேலே அவ்வளோ பிரியம்டா. 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலும் பூக்காரி மேலே பிரியம்டா. பிரித்து பார்க்குறேன், நம்ம வேற மாதிரி நினைச்சிருவோம். அதே போல ஒரு விசேஷத்துல நீங்க போறீங்க, இப்போ கல்யாணத்துக்கு போற மண்டபத்துக்கு போனோன்னே யாரு பொண்ணோட அப்பா யாரு மாப்பிளோட அப்பான்றதை நீங்க தூரத்திலிருந்தே கண்டுபிடிச்சலாம். தோல்ல துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிளோட அப்பா. ஓரமாக உட்காந்து தலையை துண்டு போட்டு உட்காந்தாருன்னு வச்சுருக்க, அவர் தான் பொண்ணோட அப்பா. ஐயோ மண்டபத்துக்கு எவ்வளோ வர கூட சாப்பாடு தான் போட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? சாப்பிட்ற உண்மையிலே எவ்வளவு ரசனை உள்ள ஆளுகள் உலகத்தில் இருந்தாலும் நம்மளை மாதிரி எந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்கு, அது முக்கியமாக சாப்பிட்றது நம்மளை மாதிரி. அது கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வெளிநாட்டில் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறோம். சின்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது. ஜப்பான் பற்றி 2 குச்சி விட்டாங்க, இதை எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படியே எடுத்து கொண்டு வந்தேன். நியூட்டன் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி டிராஃபிக்கில் கொஞ்சம் நேரம் நின்று இங்கே வந்து 10 கிலோ வந்துச்சு. என்னை சுற்றி 15 பேர் இன்னொரு தடவை முயற்சி வருது. நான் ஊரில் முயற்சி பண்ணிக்கிறேங்க. இப்படி இப்படி கையே விடாமல் சாப்பிட்றது இந்த ஊரில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்க கல்யாணத்தில் மொழி வரை கையை உள்ள தருக்கு ரசம் சாம்பார்லாம் தெரிஞ்சு ஓடும். சிலதான் கல்யாணத்தில் சாப்பிட்டு வரையும் அப்போ போருக்கு போயிட்டு வந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு கொத்தமல்லி பூரா தலையில் இருக்கு. அப்புறம் அடுத்த கல்யாணம் ஆகஸ்ட் 13ஆம் அப்படின்னா அப்பயும் தேதி குடிச்சிருவாங்க. அடுத்து அவங்க இருந்து வருது. சிலதான் நம்ம கிரிக்கெட் கபடி கிரவுண்ட் விளையாட்டு பார்க்கணும், சாப்பாடுலேயே விளையாடுவாங்க. சாப்பாடு இலையில ரசம் ஊற்றிருந்தா ரேசம் இலையிலேருந்து ஒழிடுச்சு. இலையை பிடிச்சிட்டு ஓ ஹோ 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 ஓ ஏன்னா எனக்கு ரசம் ஒழுங்கா சொல்லுங்கண்ணே, இந்த சாம்பார் சாப்பிடுங்க ஒழுங்கு மடிக்கணும். இது தப்பு கிடையாது, இப்படிதான் சாப்பிடணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறனாலே நீங்கள் பார்க்கறனால ஈஸியாக இருக்குது. நீங்கள் எவ்வாறு வீட்டுக்கே வச்சுட்டே இருக்க முடியுமா? கால மாற்றத்தில் நிறைய விஷயம் மாறி போச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான், அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்து கூட ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு. அதுக்கு கூட நல்ல நினைவு கூர்ந்து பல்வேறு விஷயங்களை தமிழ் கலாச்சாரத்தோடு விழா தொடங்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த விழாக்கெல்லாம் அந்த இடம் போதான்னு சொல்லி பெரிய மைதானத்திலேயோ இல்லை பெரிய அரங்கத்தில் 2000 பேர் 3000 பேர் தமிழ் சகோதரர்களாக ஒன்றாக இணைகிற மாதிரி பெரிய பெரிய விழாவாக இருந்தது வளரணும். இன்னும் ஏன்னா நாங்கள் ஒரு சில இடங்களில் என்னென்னமோ படிப்போம், கொஞ்சமாக தான் அவங்க சிரிச்சிருவாங்க. இன்னும் சோக்கடிச்சு இப்படியே இருப்பாங்க. ஐயா இன்னைக்கு முத்துவரர் வந்து சோக்கடிச்சு சிரிக்கலாமே சிரிச்சு அதுக்கடுத்து அவர் ஒன்றுமே பேசுவார். எதை பற்றியுமே ரசிக்காத ஆளுங்க இருக்கிறதுனால அவருக்கு ஆயுள் காலம் கம்மிப்பாங்க. சாதாரணமாக இருக்கிற ஆளுக்கும் எதையாவது ஒரு புத்தகம் படிக்கிறதோ மியூசிக் கேட்குறதையோ நகைச்சுவை ரசிக்கிறதையோ. ஏன்னா இன்னைக்கு அவன் சிரிக்கிறது அவனுக்கே கேட்க மாட்டேங்குது, சிரிப்பே குறைஞ்சிருச்சு. மகிழ்ந்தா இருக்கு பார்த்தீங்களா? என்ன நீ தான் சிரிச்சியா? இது ஒரு டைம். சிலர் சிரிச்சாங்கன்னா பக்கத்து வரைக்கும் ஆடு காத்து கொடுக்குது. ஆனால் உண்மையான சிரிப்பு இந்த இதயத்துக்கு ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சு சிரிக்கிற பார்த்தீங்களா நல்லா இருக்கு. அதோட குழந்தைகளோட ஒரு குடும்ப விழா பார்த்தேன். ஏன்னா குடும்பத்தில் வந்து சில நேரம் ஆண்கள் நல்லா தூங்குற பார்த்தால் பெண்கள் பொறாமையாக இருக்கும் பார்த்தீங்களா? நைட்டு 12:30 மணி 1 மணி இருக்குங்க. வீட்டுக்கார வேகமாக எழுப்பிச்சு, ஏங்க எந்திரிக்க அதே போகிற தூக்கிட்டு என்னம்மா என்னாச்சு? இதாங்க தூக்க மாத்திரை போடாமல் படுத்துட்டீங்க. அவன் தான் குரல் விட்டு வச்சுக்காரு. என்னன்னா அப்படி காலையிலே கேட்போம், என்னங்க நேற்று நைட்டு 11 மணிக்கு தூக்கத்தில் கைதிட்டே படுத்தீங்க? கனவுல அனுஷ்கா வந்துச்சுல. 1 மணிக்கு விசில் அடிச்சிங்க? ஆமாம் கடிச்சியா மொத்தம் வந்துச்சு பாருடா. அப்புறம் இருந்து 2 மணிக்கு செருப்பு கழுத்து எரிஞ்சிங்க திட்டினீங்க, நீ வந்து ஜனியம் கொஞ்சம் பார்த்தீங்களா? இப்படி அதுக்காக ஒரு வாய்ப்பு. இந்த இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்காங்க. என்ன அர்த்தம்? பக்கத்தில் ஒரு ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. காயம் மூடு
அதுக்காக அதுக்கு அடுத்து நான் ஒரு இடத்துல என்னென்னமோ ஜோக் எடுத்து வச்சிருக்கேன், கீழே கிச்சு கிச்சு போட்டீங்க, அவர் தம்பி இங்கே கொஞ்சம் ஜொரிஞ்சு விடப்பட்டார். ஆனால் இந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு கலகலன்னு சிரிக்கிறவங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நிறையா விஷயம் வரும். அதுக்காக பார்த்தது. இன்னும் குழந்தைகளோட, ஏன்னா குழந்தைகளை நம்ம வந்து ஏன் இவ்வளோ சிரமப்படுத்தலாம், ரொம்ப நம்ம ஊரில் 2 குழந்தை வளர்ந்து அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 குழந்தைலாம். அது ஒரு பெரியவர் இருந்தாருன்னா ரொம்ப சலிப்பாக இன்னைக்குள்ள வாழ்க்கையை சொல்லுவார். இன்னைக்கு மாடல் டெக்னாலஜி இப்படி ஆயிடுச்சு, எது எடுத்தாலும் ரொம்ப சலிப்போட என்ன அதெல்லாம் அந்த காலமே அப்படின்றார். ஆனால் எந்த காலமே யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, அந்த காலத்தில் அப்படி என்னதாக இருந்துச்சு சொல்லுங்க. அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா நெழு 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 தரையில் வந்து விழுமா, அவ்வளவு விழும். இன்னைக்கு விழுது, தனியாக விழுது. சும்மா கீழே பரவாயில்ல, வேற டிசைன் வாங்கிட்டு அப்படிங்களா. இதுக்காக அவர் அப்படியே இன்னொன்னா நிறைய விஷயம் பாருங்க. முன்னால 2 பேரும் உட்காந்து பேசுது. ஏன்னா பொங்கல் விழாவில் நம்ம கலாச்சாரத்தை பற்றி 2 விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து வாங்க, பையன் எங்கே இருக்காரு, என்ன வேலை பார்க்குறேன், எவ்வளோ சம்பளம், எங்கே இடம் இருக்குது, எங்கே வீடு இருக்குலாம் கேட்பாங்க. இன்னைக்கு 2 பேரும் உட்காந்து பேசுது. வாங்க, உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 600 சுகருங்க. அதை எதை சொத்து சம்பாதிச்சுமே பெருமையா வாங்க ஒரு டீ சாப்பிடும். ஐயோ கடைசிக்கியா போயிடும். சீனி போடவா, சீனி போட வாங்கி போட ஒன்று தான் மாதிரி போச்சு வச்சுக்கலாம். அதே போல ஒரு விழாக்கள் வந்தாலும் எல்லாரும் முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கணும். நம்ம ஊரில் பொங்கல் வருது, தீபாவளி, ரம்ஜான், எத்தனை விழாக்கள் வருது, எல்லா விழாவிலும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கான்னு நீங்கள் யோசிக்க முடியாதுங்க. தீபாவளி வந்துட்டா பெண்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம். எங்கே நகை வாங்குவோம், எங்கே புடவை வாங்குவோம், அவங்களுக்கு இப்படி உட்காந்துப்பார். எங்கே கடனை வாங்குவோம், எங்கே வட்டி வாங்குவோம், அவர் நம்ம சோப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விழா இப்போ நம்ம பொங்கல் விழா எடுத்துக்கிட்டோம்னா தமிழர் திருநாள் விழா எல்லா முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணு. அதில் நம்ம குழந்தையெல்லாம் மேடை ஏற்றி பார்த்தோம். இந்த சின்ன வயசுல கூட திறமை எல்லாம் இருக்கா, அங்கே தான் இருக்காங்க பார்த்தா அதுக்கு மேலே. ஏன்னா சின்ன ஒரு குழந்தையில பாருங்களேன், முன்னால நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி போய் படித்து பாஸ் பண்ணுவோம். இப்போ குழந்தை படிக்காம கூட பாஸ் பண்ணிடுறாங்க. அங்கே கெமிஸ்ட்ரியா, நான் பிசிக்ஸ் நினச்சி வந்தேன், ஆனால் 80 மார்க். எப்படி? ஒரு சின்ன கொஸ்டின், சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் பாருங்க. சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேற எதை கொண்டு இது தயாரிக்க முடியாது. வாத்தியார் சட்டை கழிச்சு தனியாக படுத்தார். ஐயா அதை போட்டிருக்கீங்க, எதையே பண்ணு. ஊதி பெருசாக்குறது கற்பனை வளர்ச்சி. எந்த குழந்தையும் இல்லாதது முன்னைக்குள்ள தலைமுறை. ஏன்னா தனித்தனியாக சேனல் இருக்கு. மொபைலை கொடுத்தா சுவிட்ச் ஆஃப் ஆனால் தான் வந்து கையில் கொடுத்தாங்க 4 வயசு பேர். அப்போ பாருங்களேன், அந்த ஊர் கற்பனைங்க 1 2 கொஸ்டின் நம்மளாம் ஒரு வருடம் எழுதுவோம் அந்த காலத்தில். இப்போ 35 பக்கம் எழுதுறவங்களா இருக்கு. வாத்தியார் செஞ்சு அடிஷனல் செஞ்சு பேப்பர் கொடுக்க முடியல. கஸ்தூரி பாய் குறிப்பு, காந்தி மனை போட்டால் முடிஞ்சு வச்சு. ஆனால் அவனுக்கு தெரியல கஸ்தூரி பாய். இவனா ஒரு பாய் உருவாக்கிட்டேன். கஸ்தூரி பாய் பற்றி எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு குடும்பத்தோட படுத்து உருளலாம். எப்படி போட்டியா பாருங்க. என்னதான் சொல்ல வர அடுத்த பக்கத்தை திருப்புறாரு. அங்கிட்ட ஆரம்பிக்க கஸ்தூரி பாயின்னு பார்க்கறது. ஓலப்பாய், தாரப்பாய், 4 பாய், 6 பாய். டயர்ட் ஆகிட்டேன். இவங்க என்னதான் ஃபைனலாக சொல்ல வரேன். கடைசி பாயிண்டை பார்த்தாரு அதிர்ச்சி ஆகிட்டேன். என்ன போட்டு தெரியுங்களா? கஸ்தூரி பாய் வாஜ்பாயோட பெரியது போட்டு பிடிச்சாச்சு. அதான் நம்ம எவ்வளோ சாய்ச்சல் கொடுத்துருக்கோம். நாங்கள் தமிழ் மீடியத்தில் மதுரை திருமணத்தில் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தமிழ் கொஸ்டினாலே ஒரு கொஸ்டின் ரெகுலராக செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அந்த செய்வினைக்கு விளக்கு எழுதி வாத்தியார் 3 நாள் லீவ் போட்டு போயிட்டார் சார். அது திருத்துறப்ப அப்படி எழுதினாங்க கண்டுபிடிப்பு. செய்வினை என்றால் என்ன? நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் வழங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியின் சோசியல் கூட்டு வந்து சுடுகாட்டில் நடித்தாமல் 1 மணிக்கு உட்கார்ந்து கோழி முட்டி வச்சு செய்வதால் செய்வினை. உதாரணத்துக்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார். அதில் உதாரணம் எழுதிருக்கா. அந்த 7 மார்க்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன ஐடியாவில் அதை பார்த்துருக்கோம். இப்படிலாம் எங்கேயாவது பார்த்துருக்கோம். இதுக்கு தாங்க குழந்தை நம்ம எவ்வளவு நேரம் நானும் பாராட்டி பேசலாம். காரணம் எம்பிபிஎஸ் படித்த விட எல்கேஜி பேசி தவிக்கும். எப்படி தான் எங்கே டியூஷன் போகிறாங்களான்ட்டு ஒரே கேள்வி பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. பாட்டி ஏண்டா பேராட்டி என் மேலே பாசமாக இருக்கு, ஏன் பாட்டி நீ என் மேலே பாசமாக இருக்கு, நாளைக்கு நீ தாண்டா பள்ளி போடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் பாட்டி ஏண்டா நாளைக்கு 6 மணிக்காக போகிறேன். ஒரு பேச்சு தானே சொன்னேன். பாட்டி இப்படி கிண்டல் பண்ணுறேன், நாளைக்கு பாட்டி செத்து அழுவேடா, அதில் அழுவும் பாட்டி எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம கொடுக்க முடியும். இது மாதிரி புதற்கமாக பேசுறது.
ஆச்சரியமா இருக்கும். அது போக நம்ம ஊர்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. குப்பின்னு எழுதிருப்பாங்க. சிலர் போன் அது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு இல்லாம 10 பேர் பார்க்கலாம், செல்லு இல்லாம ஒரு ஆள் கூட பார்க்க. அது ஒரு ஆள் 2 செல்போன்ல வச்சிருக்காரு. எதுக்கு? காலையில அவர் போனே வரல, ஒண்ணுல கால் பண்ணி இன்னொன்னு கேட்டுக்கிறாரு. ஹலோ நான் தான் இன்னைக்கு என்ன எவனும் கூப்பிடல அப்படிதான் என்ன செய்ய முடியும். அதுவும் அதிர்ச்சியா பேசலாம் பாருங்க. எனக்கு முந்தின நாள் ஒரு போன் வச்சுக்க, எதுக்கு வச்சுன்னு இது வரைக்குமே தெரியும். ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹலோ ஹலோ கேக்குதா, ஹலோ கேக்குதாங்க அப்படின்னா நான் கேக்குது அப்படி அப்போ வச்சிரு அப்படின்ட்டான். ஏன் வினோதமா இருக்கு, கேட்குன்னு அடுத்த விஷயத்த சொல்லாதாங்க. எப்படி தான் வெறி பிடிச்சி கிடப்பாங்க என்னன்னு தெரியும். இன்னும் சிலர் ஒருத்தர் தெளிவாக ஆரம்பிச்சான். ஹலோ நீங்கள் மதுரை முத்தனா? ஆமாம் சார். ஆமாம் சார். உங்கள் ஊர் திருமங்கலம் தானே சார்? ஆமாம் சார். உங்கள் அப்பா ராமசாமி? கரெக்ட் சார். உங்களுக்கு 2 குழந்தை தானே? சத்தியமா சார்? சாரி சார், ராங் நம்பர். என் ஜாதகத்தையும் சொல்லிட்டு நீ ராசி பலன் சொல்லுங்க. எப்படி ராங் நம்பராக போக முடியும்? அதே போல நம்மளுக்கு சின்ன சின்ன புதுசான கண்டுபிடிப்புலாம் நம்மளுக்கு டென்ஷன் அதிகரிச்சு. டிவி இல்லாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, என் செல்போன் இல்லாத வரைக்கும் நல்லா தான் இருக்கும். சிலலாம் நல்லா வீட்டுக்கு ஊருக்கு வந்தாங்க, என்ன ஊருக்கு வந்துட்டு வீட்டு வரைக்கும் வராமல் போயிட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்க, என்னங்க ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக்ஸ் போடாமல் போயிட்டீங்க. அது மாதிரி அது பெண்கள்லாம் அவங்களுக்குலாம் எதுக்கு தான் ஒரு ஸ்டேட்டஸ். நான் இன்று ரசம் வைத்தேன் 2000 பேர் லைக் பண்றேன். ஆனா அந்த ரசத்தை வீட்டுக்கு லைக் பண்ணல, சாப்பிட்டு உட்காந்துட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா யார் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. அப்பதான் ஜென்மத்துக்கு வர மாட்டாங்க. எதுக்காச்சும் டீயை குடிச்சாலும் முறையா கைக்கு ஆம்புலன்ஸ் போய்க்குவேன். விங்கி அந்த தெருவே கண்டுபிடிச்சாங்க யாரும் அந்த அம்மா வீட்டு டீ சாப்பிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவுக்குள்ள ஆம்புலன்ஸ் போதுவாரு. ஏன்னா ரொம்ப உடம்பு, அதாவது சமைக்க தெரியாட்டி சமாளிக்க தெரியும் உள்ள பெண்கள் தெரியுமா. என்னுடைய சாப்பாடு சால்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதுக்கிட்ட மெனத்தை பேச முடியும். என்னம்மா மீன் குழம்பு கல்லா இருக்கு, கழுவி வைக்கணும். எதுக்கு கல்வ? அதை 24 தனிமையான இருக்கு. அதுக்கு ஒரு பதில். இடியாப்பம் கொடுமா, வெறும் 50 ரூபாய் இடி இடிச்சு 10 இடி ஆப்பம் இடியாப்பம் சேர்த்துக்க. இன்னமும் நான் போறவங்களை சும்மா இடையில ஒரு கேள்வி எல்லாம் கேட்போம். பரிசு கொடுத்துருக்காங்க. உங்களை பெண்கள் செய்த ஒரு கொஸ்டின் கேட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அன்னைக்கு உங்க மொபைல் வால்பேப்பர்ல யாராவது உங்க வீட்டுக்கார் படத்தை வால்பேப்பரை வச்சிருந்தீங்கன்னா கை கொடுக்கும், உங்களுக்கு பரிசு தமிழ் சங்கத்துக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் பருப்பு முடிக்கிறீங்க. நீ விற்கலையா? ஆமாம். ஆனால் முறைக்கிற பார்த்த ஒரு அம்மா அந்த முகரை வீட்டில் வச்சிருந்தே பெரிய விஷயம். செல்லில் வைக்க செல்லு வாங்கிக்கிறாரு. பாப்பா நீ ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அப்படி அந்த லுக்கே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால் அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணிடுவோம். ஆண்களுக்கு வேணா கேட்போம். என் மனைவிதாயா எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் கை கொடுங்க. பார்த்தீங்களா? இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்கிறேன் ஐயா. 7 ஜென்மம் வரையா? நான் பரவாயில்ல, ஒரே ஒரு ஆள் தூக்குறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். குத்து பார்த்தா அவர் தூக்கல, பக்கத்தில் வைத்து தூக்கு அங்கே ஒரு இழிச்சா போய் சொல்லிட்டு நீ பார்த்து இழிச்சுக்கிட்டு இன்னொன்று கூட அங்கேதான் இயங்குது. அவர் பாவம் ஆள் வெறும் நடமாட்டம் தான் நடமாடிக்கிட்டேன். வச்சு பார்த்தீங்களா? சில இடங்கள் நடக்கும். எங்கள் ஊர் வீட்டு பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறப்ப ஒரு ஆள் 35 வருஷமா வாட்சி கட்டாமலே வாழ்க்கை ஓட்டினார். எப்படிங்க ஒரு அவசரத்துக்கு நைட்லாம் எப்படி டைம் பார்ப்பீங்க? வாட்ச் இல்லாமலே வாழ்றீங்க. நைட்டில் அவசரத்துக்கு எப்படி டைம் பார்ப்பீங்க? அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நான் நடிச்சாம வாசலுக்கு கற்று எடுத்து விட்டு 6ஆவது வந்து 3 மணிக்கு கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு 3 மணி அவனுக்கு போய் படுத்துருவேன். நம்மளாம் வேஸ்ட் டைம் கட்டுறது. அப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கு. இப்போ நகைச்சுவை வந்து எப்போ முடியும், அது என்ன மாதிரி முடியும் வடிவத்தில் தெரியாதப்ப தான் நல்லா சுவாரஸ்யமா. ஹோட்டல் சாப்பிட போனாரு. சாப்பிட்டு வித்தியாசமா சாப்பிடுறேன்னு சொல்லி முயல் கறி கேட்டார். முயல் கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன நெருடல் சர்வர் கூப்பிட்டாரு. இதில் மாட்டுக்கறி தானே கலந்துருக்கீங்க? ஆமாம் சார். சரி, எல்லாருக்கும் நடக்கிறேன்னா எவ்வளோ கலந்துருக்கீங்க? பாதினா ஒரு முயலுக்கு ஒரு மாடு. மயங்கி விட்டு மதியத்தை எந்திரிச்சேன். இப்படி அப்போ இது மாதிரி தான். அது நிறைய விஷயம் இருக்கும். அதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்ல கூட அதுதான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுங்க ஒரு அல்சர் பேசுகிற வேகமாக போனார். பார்த்து பசிக்குது. சர்வ் ஏதாவது உடனே கொண்டு வாங்க. சர்வீஸ் உடனே கிடைக்காது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற ஜூஸ் கொண்டு வரும். இன்னும் 10 நிமிஷம் தாங்க முடியாதுங்க, வேறு வழி இல்லை உட்காரு. சர்வர் போயிட்டார். இவருக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட் உட்காந்துருக்கு. முகத்தை மறைச்சு பேப்பர் கட்டியிருக்காரு.
அவர் டேபிள் ஃபுல்லாக குடிக்காம இந்த அல்சர்காரன் பார்த்து அவசரத்துக்கு நம்ம எடுத்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஜூஸ் வர்றப்ப அதை மாற்றி விட்டுருவாங்க தெரியாம. ஏன்னா மறைச்சா இருக்காது தெரியாமல் எடுத்து சாப்பிட்டாங்க. கீழே ஒரு கரப்பம் வச்சுருந்துச்சு அடி. எப்படி ஒரு ஜூஸில் அதுலேயே வாங்கி எடுத்து கிளாஸ் நிறுத்தி அளவு வந்து அவர் திறமை வச்சுட்டார். அத்தாக்கி தப்பிச்சோம்டாங்க. அந்த ஆள் பேப்பரை இறக்கிட்டு நீங்களுமா வாங்கிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம தான் எதில் முதலோடி நினைச்சிருந்தோம். நம்மளுக்கு மேலே இருப்பாங்க நிறையா. அதே போல இந்த ராங் நம்பர் எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோமே அதை விட்டு என்னென்ன விஷயம் நடக்குங்க. 40 மாடி பில்டிங்க மொட்டை மாடில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு போட்டால் படத்தில் எடுத்தார். சுரேஷ் உன் பையனுக்கு ஆக்சிடென்ட். என்னது விபத்தா? என் பையனுக்கு டப்புன்னு போனை கட் பண்ணி கூச்சிட்டார். 40 மாடியில் 30 மாடியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யோசனை நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மாடி நம்பர் இன்னொரு யோசனை சார் இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே. எவ்வளோ ராங் நம்பர் அடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரத்த தான கண்டானத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியப்படும். இந்த இடத்துல எதுக்காக சிரிக்கணும்ன்ற உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்கள் சிரிச்சிட்டு போகிற சிரிப்பு அடுத்த பொங்கல் விழா வரைக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். பல்வேறு விஷயங்களை நீங்கள் இசையோடு நகைச்சியோடு பயணம் செஞ்சீங்கன்னா சாதாரண வாழ்கிற மனுஷன் வாழ்க்கை விட நீங்கள் ஒரு 15 நிமிஷம் தான் 5 வயசு வர்றதா பட்டிமன்றம் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களோட அமுதவன் வர்றேங்கிறாரு. வரட்டுமா? அவர் வந்து நாங்களே போயிடுறேன். இல்லை நீங்களும் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா? வர சொல்லிடுங்க. சரியா டைம் ஆயிடுச்சா? இப்படித்தாங்க என்கிட்ட மைக் கிடைச்சா என்ன நேரமே தெரியாம பார்த்தோம். ஐயா அடுத்தது பட்டிமன்றம்லாம் இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப நேரம் பேசிட்டேனா? ரொம்ப நாளாக பேசிக்கிட்டேன். அடுத்த வந்துச்சா? அடுத்தது வாசல் ஷோ இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து பேசிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி ரொம்ப இடையில வந்தேன். இல்லையா அழைப்பு வந்தது கௌரவமாக. அப்படியா? சரி இப்போ என்ன செய்யணும்? 2 பேரும் தந்தையை போடலையா சேர்த்து தான் செய்ய சொல்கிறாங்க. தனித்தனியாக பண்ணதே அவங்க பார்க்க முடியாமல் இருக்காங்க. நீங்கள் சேர்த்து வரையா சேர்த்து பண்ணட்டும் பார்க்கணும். அதில் அமுதவாண்ட ஒரு பிடிச்ச விஷயம் தாரதப்பட்டிக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாரு. எனக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல படம் நடிச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். கைது ஏன்னா முதல்ல ஒரு அவசரப்படம் அந்த படம் ஒரு நாள் ஓடிச்சு. அது வேறு விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் ஓடிட்டார். ஏதாவது ஒன்று ஓடணும் அதுக்காக. ஆமாம். ஆனால் அமுதவானுடைய காமெடி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை காமெடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அவருடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல திருச்சி நாகர்கோவில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு 1:30 மணி 2 மணிக்கு வந்தால் கூட இவங்க மிஸ்ஸை சாப்பிடாமலே காத்திருப்பாங்க 2 மணிக்கு கூட. ஏன்னா இவர் வந்து சமைக்கணும் அதுக்காக. உடனே அந்த கவுண்டர் தான் இருக்கான் பேசுகிற மாதிரி. இல்லை அவரை கூப்பிடுறேன் அப்படியா? சரி ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ட விட அவரு வந்துருப்பேன். சரி ஆரம்பி என்ன செய்யணும்? ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஸோ வாய்ஸ் தான் பேச போகிறேன். எல்லா நடிகர் வந்து ஒரு ஹீரோ சான்ஸ் வந்து கேட்டுதான் இருக்கணும். டைரக்டர் நீ தான் டைரக்டர் இருக்கும். சரி நான் வாய்ப்பு கேட்டுருவேன். நானே இந்த வாய்ப்பு கேட்டேன் போயிருக்கேன். அப்படின்னா அவங்களும் வந்து வாய்ப்பு கேட்டு போயிருப்பாங்க. சரி பண்ணணும். சரி ஓகேங்களா? இங்கே இளைய தளபதி ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? தலை சரி தலைக்கு அதிகமாக கேட்டுருக்கீங்களா இல்லை தளபதிக்கு அதிகமாக கேட்டுருக்கீங்களா பார்ப்போம். ஓகேவா? தளபதியா? ஆமா தளபதி. என்னப்பா நீ இது பட விஷயமா? அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நகைச்சுவை இருந்தது. நம்பிக்கை ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். அப்புறம் இப்பெல்லாம் பேசுகிறா நம்ம பேசுறதுக்கு நான் சொல்லி ஆரம்பிச்சோம். கை தட்டுங்க கை தட்டுங்க. நான் வரல. சரி முதல்ல யார் வந்தது? வாய்ப்பு கேட்டு வர்றாரா தளபதி? இந்த விஷயம் அங்கே தெரிஞ்ச என்ன ஆகுது? நான் என்ன வாய்ப்பு கேட்ட போய் எல்லாருக்கும் வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குடிகளும் வாடகை நெஞ்சில் குடியிருக்காங்களே வாடகை அட்வான்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? ஹலோ நான் சொல்லி அடிக்கிற கில்லி கொஞ்சம் நின்று தள்ளி சொல்லாம அடிக்கிற திருப்பாச்சி. ரொம்ப டைம் ஆச்சு டப்புன்னு வந்துட்டா நல்லது. சொல்லி சொல்ல முடியாது சிவகாசி. ஹலோ என்ன அப்படி பேசுறீங்க? நான் எத்தனை படத்தை இவ்வளவு கெட்ட பண்ண வச்சுக்க தெரியுமா? ஹலோ சொல்லுங்க. வாழ்க்கிறது மட்டும்தான். தோற்று ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான். என்னங்க கதை கவுண்டர் என்ன கதை கேட்குறீங்க? திடீர்னு வந்து எப்படி கவுண்டர் கொடுக்க முடியாது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அருமையாக பேசுறீங்க.
ரெக்கலால கேஸ் தான். மணி 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 மணிமா மணி வந்து 30 காலம். நான் தனியால் இல்லை. ஏன் வாட்ஸ்அப் வச்சிருக்கியா? ஒரு கூட்டமே இருக்கு. அப்படியா? முன்னாடி படை இருக்குவாங்க, நம்ம தைலம் கொடுத்தா தேய்ச்சா சரியா போயிடும். இப்போ திரும்பி பாரு, எனக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. அட இல்லை, திருப்பதி இறங்கி போருவேன் இல்லை, ஏறி போருவேன். எப்ப திருப்பதி மலைக்கு எல்லாமே ஏறி தான் போகணும். இறங்கி போனால் வளர்த்துல போயிடும். அண்ணே வெளில படம் பார்க்கிறேண்ணே. ஃபுல்லாக பார்க்க பாதி தான் பார்த்தேன். பாதியோட நம்பி தான் காலியாக பண்ணிட்டீங்கல்ல. அண்ணே அப்புறம் மங்கத்தா மங்காத்த எங்காவது பார்த்து நான் 7 மாதம் ஆச்சு. தம்பி மயில் வாங்கணும், தம்பி மயில் வாங்கணும். சரி. அண்ணே தலைக்கு டை வாங்கணும்னு சொன்னேன். நானும் அமுதவாணன் இதான் முதல் மேடை 2 பேரும் இணைஞ்சு நிகழ்ச்சி கொடுக்குறது. அவரா சொன்னாங்க நான் தூக்கத்தில் வந்து என்ன இது சொல்லணும் இந்த கவுண்டர் கொடுக்காருன்னு. அப்புறமே தான் முடிச்சு பார்க்குறேன். இவர் எல்லா நேரமும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுங்களா? நல்லா என் வாய்ஸ் நல்லா தேங்க்யூங்க. ஐயா இந்த மாதிரி காமெடி ஒன்று எப்படி கற்றுக்கிட்டீங்க? அப்படியே கற்றுக்க வேண்டியது. அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அப்படி பண்ண வேண்டியது. அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கற்றுக்க வேண்டியதான். சரி சரி. அப்போ அடுத்த வயசு அடுத்த வயசு சொல்லையா? அப்படியா? ஆமாம், அது வயசாயிடும். சரி. இப்போ நடனம் கொடுத்தீங்க, நகைச்சுவை கொடுத்தீங்க, பழக்கம் கொடுத்தீங்க, பாட்டு ஒழுங்கு சார். பாட்டா பாடிற. ஆனால் முழு பாட்டு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. ஓகே, சும்மா ஒரு வரி 2 வரி பாட்டு. அப்படியா? ஆமாம், நல்லா இருந்தால் கை தட்டுங்க. கொஞ்சம் சும்மா இருந்த மேலே ஒரு ஆளை ஒரு கட்டு அதான் தாங்க இல்லைம்மா. அப்படியா? போலாமா? ஓகே. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஆமாம், இது சக்கரவர்த்தி, நான் மெழுவர்த்தி, நான் தலைவர் வந்து கொசுவர்த்தி. ஹலோ. ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ. ஆமாம், அவர் வியாசார் படி மாற்றியாச்சு. தீ பிடிக்க முத்தம் கொடுடா. என் உதர வந்து ஒருக்கா முத்தம் என்பது அன்பா இருக்கும், ஆசையாக இருக்கும்போது மனைவிட்ட கொடுக்கணும். குறிப்பாக அவங்க மனைவிட்ட அது நீங்கள் எதுவுமே இன்னைக்கு மேடல் பேசும்போது தெளிவாக சொல்ல முடியாது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்களா? ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். எதுக்கு ஐயா உடனுக்குடனே பாட வேண்டியதா? ஏன்னா அம்மா உடனுக்குடனே பாடல கேட்க மாட்டோம், ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம். எந்திரா எந்திரா. நீங்க உட்காரு. என்ன எது வேணாலும் பண்ணுங்க, ஆடியன்ஸுக்கு உட்காந்து மச்சா பேரு மதுரை. அப்போ குழந்தை பேர் நான் குதிரையா? கொஞ்சம் நல்ல திருப்தியா இருக்கு, நல்ல சுவாரஸ்யமான பாடம் பண்ணுங்க. சுவாரஸ்யமா பாட்டுனா என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஒன்று வந்துருமா, பெயிண்ட் அடிச்சு வந்துமா? அறிவா அறிவா. அங்கே வந்து கடைசியில் உங்க பெரியம்மா ஐயா முடிக்கலாமே பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளம்பிட்டீங்களா? கிளம்ப 2 பேரும் சேர்ந்தா கிளம்புறோம். அப்படிங்களா? நான் இன்னொரு அரை அப்படியே அது பட்டு மட்டும் இருக்கு. நாக்கு துருப்பிடிச்சு ஐயா போய் வளர்ந்து போட்டு எல்லாம் ஒன்றும் பறிச்சு இருக்கு. ஐயா ரொம்ப சந்தோஷம். அமுதவாணனும் நல்ல அருமையான திறமைசாலி, ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அதனால் இந்த அருமையான கொஞ்சம் எவ்வளோ நேரம் போச்சுனே தெரியல. பார்த்தீங்களா, அவங்க வந்து கூப்பிட்ற அளவுக்கு பேசிடுறேன். போச்சு. பாதி ஆடியன்ஸ் வெளியே போச்சு. அப்படியா? போய் இன்னும் வீட்டில் இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. அடிக்க கூட்டு வருவாங்க. ஏதோ ஒன்று அதையோட நம்ம மக்கள் தான் நாங்கள் சந்தோஷமாகிட்டு அக்கா அதுக்கப்புறம் நீங்க மட்டும் தான் இது வார்த்தை பேச முடியும். இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களால் சந்திக்கும் வரை அண்ணன் முத்தனை வந்து ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த தீபாவளி கூப்பிட்டோம்னா அர்த்தம். அப்படியா? பேசுங்க. டென்னிஸ் சீசா அதையும் சொல்லுங்க. டென்னிஸ் சீசா எல்லாம் காது போட்டு மஞ்சள் விட்டு அதிகம் போடுவாங்க இல்லையா? அதனால் இந்த அரிய வாய்ப்புக்கு அத்தனை பேர் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை, ஏன்னா ஒரு நாள் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்துருக்காங்க. அந்த தலைவர் துணைத் தலைவர் சிரமப்படுத்திருப்பாங்க. இப்போ அதை மெயினாக சொல்லலாம். பாருங்க எவ்வளோ. ஆக்சுவலாக நீ டான்ஸ் ஆடும்போது நான் உருண்டுருக்கணும். அந்த நேரம் நான் ரெடி ஆகிட்டு ஐயா வந்து நீங்க ஆடுங்க, உருண்டு ஆடுங்க. பரவாயில்ல, ஆடியன்ஸில் ஒரு 5 பேர் உருண்டாங்க. உடனே பிக்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு செல்வங்களும் கல்வியோடும் பெரு இறைவனை வேண்டி உங்களுக்கு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. நீங்க 2 பேரும் இவ்வளவு அருமையா இவ்வளவு நேரம் நகைச்சுவை வழங்கியதற்கு மீண்டும் எல்லாரும் ஒரு நீண்ட சாரை வந்து ரொம்ப பாராட்டும். நம்மளை கூப்பிட்டவருக்கு எப்படி ரிஸ்க் எடுத்தாரோ அதே மாதிரி இங்கிருந்து கூப்பிடுறோம். நிறைய சொல்லிடுறாரு, உள்ள வாங்கிடுறாரு. ரொம்ப சிறப்படும். ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் பீன் அப்புறம் இதுதான். அதே மாதிரி உங்களை வந்துட்டு உள்ள கூட்டு போறதுதான் வரல,
நீங்க இவ்வளவு தூரம் கரகோஷம் கேட்டீங்க. அவங்க சிகாகோ நிறைய கூட்டங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. சிகாகோ கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நினைக்கிறதா கைத்தட்டு மூலமா காமிச்சிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. அந்த கைதட்டு எதுக்குன்னா அப்பதான் அவங்க வேலை வெளியே போட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம போலனா என்ன செஞ்சு நல்ல சில இடங்களுக்கு போவோம். அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிறது கஷ்டம். ஆனால் சிகாகோ தமிழ் சங்கத்தில் தான் முழு அரங்கமும் நீங்கள் கொண்டு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட் வச்சுக்கலாம். ஆன் பண்ணி சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ we are going to break for dinner. We will go for dinner and we will come back at 8:50. 8:15 திரும்ப வருவோம். 30 நிமிஷம் இருக்கு. முடிஞ்ச உடனே திரு நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் வழங்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் இருக்கு. சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், சீக்கிரமா நிகழ்ச்சி முடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நன்றி.